கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நாம் கர்த்தரை சிநேகிக்கிறோம் என்பதற்கு அடையாளமே என்னென்னா, அதிகாலையில் எழுந்து அவரை தேடுறோம் இல்லையா, அதுதான் அடையாளம். எந்த ஒரு மனிதன் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேடுகிறானோ அவன் நிச்சயமாய் கர்த்தரை சிநேகிக்கக்கூடிய மனிதனாக தான் இருக்க முடியும். அவன்தான் அந்த அதிகாலை வேலையை கர்த்தருக்கு கொடுக்க முடியும். அந்த அதிகாலை வேளையில் தூக்கத்தில் எழுந்திருப்பது என்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியம். நோபடி வில் லைக் டு கெட் அப் இன் த ஏர்லி மார்னிங் அண்ட் வர்ஷிப் த லார்ட். ஆனால் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை அதிகமாக நேசிக்கிறானோ, சிநேகிக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையில் அந்த தூக்கத்தை அவன் உதறி தள்ளிவிட்டு அதிகாலையில் எழுந்து தன்னை ரட்சித்த, தன்னை ஆசீர்வதித்து நாள் வரை அன்ன ஆகாரம் கொடுத்து, உடுக்க உடையும் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிற, இருக்க இடமும் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தரை நினைக்காமல் ஒரு நாளையும் அவன் ஆரம்பிக்க மாட்டான். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நாம் சிநேகிக்கிறதுக்குரிய அடையாளமே என்னவென்று சொன்னால், அதிகாலையில் தேடக்கூடிய காரியம்தான். அந்த அதிகாலையில் நீங்கள் தேடுகிறது தேவனுக்கு முன்பாக நீங்கள் அவர் செய்த ஒவ்வொரு காரியனுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறேன் என்பதை அவர் காண்பிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. எனவே தான் நீங்கள் சொல்லப்படுறது, அவர்கள் என்னை சிநேகிக்கிறவர்கள். நம்ம ஒருத்தர் மேலே அன்பு வைக்கலைன்னா அவங்கள நம்ம பிரியப்படுத்துறதுக்கா எதையும் செய்ய மாட்டோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த செயல்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறதுனாலே, அவர் மேலே நம்முடைய அன்பு இருக்கிறதுனாலே, இவ்வளவு என்னை ஆசீர்வதித்த தேவனை நான் எப்படி காலையில் அதிகாலை எழுந்து தேடாமல் இருக்க முடியும் என்று சொல்லி அந்த வாஞ்சையோடு தங்களுடைய தூக்கத்தை அற்பமாய் எண்ணி அதை தூக்கி போட்டுவிட்டு அவரை தேடுகிற அந்த வேளையில் கர்த்தர் தம்முடைய அன்பை நம்மேல் வைக்கிறார், சிநேகிக்கிறார். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று சொன்ன தேவன் அப்படியா நம்ம மேலே அன்பு வைத்து நம்மை சிநேகிக்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் மேன்மையான ஆசீர்வாதங்களை, என் தாசனாகிய தாவீது, என் தாசனாகிய மோசே என்று சொல்லி கர்த்தர் அப்படியாய் தன்னுடைய நேசத்தை அவர் மேல் வைத்ததை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுபோல் அவர்களெல்லாம் எப்படி கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தாரோ நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எனவே நாம் அவரை சிநேகிக்கிறக்கூடிய அடையாளமே அதிகாலையில் தேடக்கூடிய காரியம்தான். ஒன்ஸ் who get up in the early morning and praise the Lord, he loves the Lord. அவனைத்தான் கர்த்தர் சொல்லக்கூடிய, அவர்களைத்தான் கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம். அவர் என்னை சிநேகிக்கிறவர்கள். அவர்களுக்கு மேன்மையாய் தோன்றுகிற அந்த உறக்கத்தை கூட அவள் விட்டு எழுந்து கர்த்தரை ஹல்லேலூயா என்று சொல்லி காலையில் சோதரிக்கக்கூடிய அந்த காரியம் அவரை சிநேகிப்பதை நாம் வெளிப்படுத்தக்கூடிய காரியம். அப்படி நாம் அவரை சிநேகிக்கிறதை பார்த்து அவர் நம்மை சிநேகித்து, ஆபிரகாமை உயர்த்தின கர்த்தர், ஈசாக்கை ஆசீர்வதித்த கர்த்தர், யாக்கோபை எண்ணிலடங்காத எண்ணிக்கையிலே பெருகப்ப செய்த தேவன் நம்மளையும் பெருக பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே நீங்கள் அதிகாலையிலிருந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் வீணாக போகாது. அவர் உங்களை நிச்சயமாக சிநேகிப்பார். சிநேகிக்கிறது மாத்திரமல்ல, உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்னு சொன்ன தேவன் இறுக்கமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இந்த நாளிலே, இந்த காலவேளையில் நீங்கள் அவரை தேடுகிறதை அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெருக்கமான சந்தோஷத்தை, பெருக்கமான மகிழ்ச்சியை, பெருக்கமான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை கட்டாயம் அந்த ஆசீர்வாதத்தை நிரப்பி ஆசீர்வதிப்பார். அப்படியே செய்து உங்கள் வாழ்க்கையை பெருக பண்ணுவார். விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை சிநேகிக்கக்கூடிய முதல் அடையாளமே அதிகாலையிலிருந்து உம்மை தேடக்கூடிய காரியமப்பா. அப்படியாய் கர்த்தாவே, நாங்கள் அப்படி அதிகாலையிலிருந்து தேடுகிறது உம்மிடத்தில் நாங்கள் வைத்திருக்கிற அன்பு, நேசம், பிரியம், நீர் எங்களுக்கு செய்த காரியங்களை நினைத்து நன்றியுள்ளவர்களாய் உம்முடைய சமூகத்தை உணவுகளை நாங்கள் நோக்கி பார்க்கிறோமப்பா. அதை பார்த்து நீர் எங்களை அளவில்லாமல் சிநேகித்து எங்கள் வாழ்க்கையில் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோவுக்கும் தேவனாய் கர்த்தர் எங்களையும் அவர்களைப் போலவே பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. எனவே கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் அதிகாலையில் எழுந்து தேடின நாட்கள், தேடின காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நாட்களில் அதுக்குரிய பலனை கொடுத்து நான் உன்னை சிநேகிக்கிறேன் என்பதை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாய் வெளிப்படுத்துவீர். விசுவாசத்தோடு சோத்திரிக்கிறோம். காரியத்தை வாய்க்க பண்ணி கர்த்தர் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அன்பு கூர்ந்தபடினாலே என் வாழ்க்கையில் சகலத்தையும் எனக்கு நன்மையாக மாற்றி கொடுத்தார். என் துக்கத்தை சந்தோஷம் மாற்றினார். நான் என் குடும்பம் வாழ்ந்திருக்க முடியாய்
எங்களை பெருகவும் பழுகவும் ஆசீர்வாதமாக இருக்கவும் கிருபை செய்திருக்கான்னு சொல்லி துதிக்க முடியாத ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க தாவே. இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் கர்த்தரை சிநேகிக்கிறவர்கள் என்பதற்கு அடையாளமே அதிகாலை தேடுவதுதான். அப்படி சிநேகிக்கும் போது கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். God bless you.